நமஸ்காரம் குழந்தைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இப்போது இன்றைக்கி குத்தடவு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன அடவு கற்றுக்கிட்டோம்? தட்டடவு, நாட்டடவு, பரவலடவு, தட்டுமெட்டடவு, இதெல்லாம் நாம் முடிச்சிருக்கோம் இல்லையா? இன்றைக்கி 5வது அடவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிற ஸ்டெப்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்டெப்பில் நிறைய நல்லா அரமண்டி உட்காந்து அழகாக ஆட வேண்டியது இருக்கும். போவோமா? ரெடி, ஸ்டார்ட். நமஸ்காரம் பண்ணுங்க. ஜலந்து தக்க தொக்கு தக்க திகிலத்தோ தக்க தீவி தக்க ஜலோ தக்க தீவி தக்க ஜல் தை தை இது தை தாம் தை தை இது தை தாம் தை தை இது தை தாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் கால் எப்படி பண்ணுறதுன்னு கவனிச்சுக்கோங்க. நல்லா அரமண்டி உட்காந்துக்கிட்டு கால் மட்டும் கவனிங்க. நல்லா காலை ஒரு தடவை தனியாக ஆடி பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரெடி, 1 2 3 4 5 6 7 8. தட் தை தா ஹா தித் தை தா ஹா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இன்னொரு தடவை கவனிச்சுக்கோங்க. ரைட் சைடு 1, லெஃப்ட் சைடு 2. 3 சொல்கிறப்ப நம்ம ஜம்ப் பண்ணணும். 3. 4 சொல்கிறப்ப ரைட் லெக்கை தட்டணும். 4. அடுத்தது 5 லெஃப்ட் லெக் தட்டுங்க. 5. 6 ரைட் லெக் திரும்ப அகைன். 6. 7 ஜம்ப் பண்ணணும். 7. 8 லெஃப்ட் லெக் தட்டணும். ஓகேவா? அகைன் ஒரு தடவை செய்யலாமா? தத் தை தா ஹா தித் தை தா ஹா. 1 2 3 4 5 6 7 8. இதில் நாம் 3க்கும் 7க்கு மட்டும்தான் ஜம்ப் பண்ணணும். இப்போது கை என்ன செய்கிறதுன்னு கவனிக்கலாம். ரெடி, ஹாஃப் செட். கை காட்டுங்க. கையில் நாம் என்ன முத்திரை யூஸ் பண்ணுறோம்? திரிபதாக முத்திரை. திரிபதாக முத்திரை வச்சுட்டு கையில் நாம் எப்படி செய்கிறதுன்னு கவனிப்போமா? இப்போ ரெடி, ஸ்டார்ட். 1 சொல்கிறப்போ ரைட்டு ஹேண்ட் நீட்டி இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் மடக்கி இருக்கணும். ரைட்டு ஹேண்டோட உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுருக்கணும். லெஃப்ட் ஹேண்டோட உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி வச்சுருக்கணும். இது 1ஓட பொசிஷன். இதே 2 அப்படின்றப்ப இந்த பக்கம் எக்ஸ்சேஞ்ச் 2. ஸோ இப்போ நம்ம ரைட்டு ஹேண்டை ஃபோல்டு பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் நீட்டி இருக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் நல்லா இப்போ மேலே பார்த்த மாதிரி உள்ளங்கை இருக்குது. ரைட்டு ஹேண்டோட உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி இருக்குது. இது 1ம் 2ம் முடிஞ்சிருச்சா? அடுத்தது என்னது? 3 சொல்கிறப்போ நம்ம கையில் எந்த மூமெண்ட்ஸும் பண்ணுறதில்ல. 3 சொல்கிறப்போ நம்ம காலில் என்ன செஞ்சோம்? ஜம்ப் பண்ணணும். 3 ஜஸ்ட்டு காலில் இந்த மூமெண்ட் மட்டும். கை அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது 4 சொல்கிறப்ப என்ன பண்ணுவோம்? ரைட் லெக் மட்டும் தட்டுவோம் இல்லையா? அப்போது 4க்கு 2 ஹேண்டும் நம்ம திருப்பிக்கணும். எப்படிமா செஞ்சு காட்டுங்க? 4 அப்படி 2 கையும் திருப்பிக்கணும். இதுதான் கரெக்டான பொசிஷன் 4க்கு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை கையை கவனிப்போமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4. இந்த 4க்கு நம்ம ஜம்ப் பண்ணுறப்ப அழகாக அரமண்டி உட்காரணும். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்லேருந்து 1 2 தட்டிகிட்டே செய்யலாம். கால் தட்டிகிட்டே செய்யுங்க. ஃபஸ்ட்லேருந்து ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. இப்போது நாம் எப்போவுமே இந்த 3ங்கிறப்போ நல்லா அரமண்டியில் உட்காந்துருக்கணும். 3 4. ஓகேவா? இப்போது திரும்ப கைக்கு வந்துடுவோம். இப்போது 4 இப்படி முடிச்சிருக்கோம் இல்லையா? திரும்பவும் 2 கையவும் நம்ம 5க்கு என்ன செய்யணும்? ஆல்ரெடி உங்களுக்கு காலில் சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? 5 சொல்கிறப்போ லெஃப்ட் லெக் தட்டணும். அப்போது எகைன் 2 கையும் திருப்பிக்கலாம். 5. இப்போது லெஃப்ட் டு ரைட் போகணும். 6க்கு 6
7 எதுவும் செய்ய தேவையில்லை, ஒன்லி ஜம்பிங். 7. 8க்கு 2 கையும் திருப்பணும். 8. ஓகேவா? திரும்ப நல்லா ஒரு தடவை கையை கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8. Again 1 2 3 4 5 6 7 8. இப்போ கை உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போது நம்ம ஃபுல்லாக பார்ப்போமா? ரெடி? ஃபஸ்ட்லேருந்து அழகாக அரைமண்டி உட்காந்து ஜம்ப் பண்ணுறப்பெல்லாம் உடம்பை மேலே தூக்காமல் நல்லா இன்னும் அரைமண்டி உட்காந்து அழகாக செய்யணும். ரெடியாம்மா? ரெடி, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெடி? 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5. அரை மண்டி உட்காருங்க. 6 7 8. தத்தை தாஹா தை தாஹா தத்தை தாஹா தை. செகண்ட் ஸ்பீட். தத்தை தாஹா தை தாஹா தத்தை. அரை மண்டி. தை தாஹா தத்தை தாஹா தை தாஹா. இதுதான் நம்ம குத்தடவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த ஸ்டெப்ஸை பார்ப்போம். தேங்க்யூ.